சார், இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஏதோ ஒரு பேஷண்ட் போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கையெழுத்து ஒன்று வாங்குவாங்க சார். ஏதாவது ஒன்று நடந்தாலும் நாங்கள் பொறுப்பு இல்லை, உங்களோட சம்மதத்தோடு தான்ட்டு சார் சொன்னார். அந்த மாதிரி இப்போது கையெழுத்து வந்து இவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபெயில் ஆனாலும் நீங்கள் வந்து திரும்ப இங்கே தான் படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எங்கேயாச்சும் ஆர்டர் போட்டிருக்கா சார், யூனியன் கவர்மெண்ட்டு? அதாவதுங்க டிசம்பர் 16, 2024 ஓகே மத்திய கவர்மெண்டினுடைய கெசட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய வெப்சைட்டில் இருக்குது. ஓகே இன்றைக்கி கூட போய் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும். ஓகே சார் வந்து முன்னாடி பேசுகிற சார் வந்து சொன்னார், அப்படிலாம் அவங்க சொல்லலை, ஸ்கூல் லெவலில் தான் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த கெசட்டில் அப்படி இல்லை. 16, 2024 மத்திய கவர்மெண்ட்டுடைய கெசட் அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அதே மாதிரி சார் இன்னொன்று சொன்னார், ஆர்டியில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு. அமெண்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் குழந்தைய வந்து அங்கேயே தங்க வச்சிங்கன்னு இல்லை. அமெண்ட்மெண்ட் வந்து 16A 2019 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து உண்மை. ஆனால் அவங்க கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கும் கெசட்டில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கும் ரெண்டுக்கும் வேரியேஷனாக இருக்குது. ஓகே ஒன்று. மூணாவது இருக்காங்க, ஸ்கூல் சொல்லலை. அப்ராப்ரியேட் அத்தாரிட்டினா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்தந்த மாநில அரசாங்கத்தினுடைய தேர்வுத்துறை அவங்க தான் இன்றைக்கி வந்து வினாத்தாள் கொடுக்குறாங்க, அவங்க தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்ராப்ரியேட் அத்தாரிட்டினா என்னன்னு பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அது அப்ரிவேஷன் கொடுக்கும்போது அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்தந்தனுடைய ரீஜனல் கவர்மெண்ட்டை அவங்க தான் வந்து கேள்வித்தாளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. எது போன்று 10, 12 அது போன்று மேலே கொடுத்தாச்சு. அது போன்ற என்ன அர்த்தம், பப்ளிக் எக்ஸாம் தான் மீன் பண்ண முடியும். ஓகே ரைட்டு. இப்போ அது பப்ளிக் எக்ஸாம்னு முடிவாயிடுச்சு. முதல்ல வந்து 19 அவங்க கொண்டு வந்தாங்க, ஆர்டியில் நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஆர்டியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபெயில் ஆகிட்டேன்னா உடனடியாக எக்ஸாம் வச்சு உடனடியாக அங்கேயே சேர்த்துக்குன்னு சொல்லியாச்சு. இதுதான் ஆர்டியில் போட்டிருக்கக்கூடியது. ரிட்டென்ஷன் வந்து நீங்கள் பண்ணுங்க, தப்பு கிடையாது. உடனடியாக தேர்வு வைத்து அவனே அப்சர்வ் பண்ணிக்கணும் தான் அதில் சொன்னது. ஆனால் அவங்க நேராக கெசட்டில் வரும்போது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஆர்டிஐ ஆக்டினுடைய தலைப்பு என்ன நீங்கள் ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்க, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரின்னு கொடுத்துருக்கீங்க. வாட் இஸ் மீன் பை கம்பல்சரி, என்ன மீனிங் கொடுத்துருக்கீங்க சட்டத்தினுடைய முதல் பக்கத்தில்? கம்பல்சரினா என்ன? கம்பல்சரினா என்ன? கம்பல்சரி 8ஆம் வகுப்பு வரைக்கும் அவனை தக்க வைக்க வேண்டும் என்று பொருள். ஓகே. எதில் நீங்கள் கொண்டு வந்தீங்க? இந்திய அரசியலமைப்பு 21A கொண்டு வந்தீங்க. 21A கொண்டு வந்தது அதாவதுங்க ரொம்ப சிம்பிளுங்க. சட்டத்தை மதிக்கக்கூடாது, இந்திய அரசியலமைப்பை தூக்கி போட்டுடணும். நீங்கள் இந்த ஆங்கிள் அது நீங்கள் பார்த்தா தான் இதுக்கு விளக்கம் புரியும். 21A என்பது ஒவ்வொரு அரசாங்கமும் பெற்றோர் எதில் இன்னொரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. 51Kவில் 51K அடிப்படை கடமையில் என்ன கொடுத்துருக்கீங்க, பேரண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அங்கே சொல்லியாச்சு. இங்கே அந்தந்த அரசு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி கொடுக்கணும்னு இங்கே சொல்லியாச்சு. இந்த இரண்டுத்துக்கும் முரணாக நீங்கள் கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டீங்க. அடுத்தது என்இபிக்கு வர என்இபி போட்டிங்க. 2020 அவசரமாக ஒரு என்இபி போட்டிங்க. அதில் என்ன போட்டிருக்கீங்க, 10வது 12வது போன்றே நடத்த வேண்டும் நீங்கள் 4.40 சொல்லிட்டீங்க. முதல்ல வந்து இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரியானது எங்கிருந்து வந்தது? 1916 தொடங்குதுங்க. இது 8வது வரைக்குமாவது நீங்கள் எஜுகேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தி, நேரு, அம்பேத்கர் பாடுபட்டு இத்தனை பிரச்சனைகள் வந்தது. அது நீங்கள் வந்து 2001 முயற்சி பண்ணுறாங்க இந்த சட்டத்தை வந்து மசோதா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரவே முடியல. பாடுபட்டு அப்படியே ஒரு 9 ஆண்டுகள் அப்படியே ஜவு மாதிரி இழுத்து யாரும் ஆதரித்து ஓட்டு போடவே இல்லை. 2009 ஆகஸ்டில் தான் அது வந்து மசோதா பில் பாஸ் ஆகுது. இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது எதுக்காக தெரியுமா? எதுக்காக அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க? அது இபிஏ கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்களோ இவங்க கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் நான் வேரியேஷன் பார்க்கல. இதுக்கு நீண்ட 100 வருட பாரம்பரியம் இருக்கு இந்த சட்டத்துக்கு. ஏன் ஏழைகள் மிகுந்த ஒரு தேசம், ஏழை குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகளை ரெகுலரைஸ் பண்ணணும், சோசியலைசேஷன் பண்ணணும், சமூகமயமாக மாற்ற வேண்டும். படிப்பு என்பது, கல்வி என்பது திறனை மட்டும் வளர்ப்பது கிடையாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1964 அல்லது 87 என்ன 86 என்ன சொன்னாங்க, ராஜீவ்காந்தி என்ன சொன்னார், கோத்தர் என்ன சொன்னார்? முதல் பேஜ் எடுத்து படிங்க.
இந்திய அரசியலமைப்பினுடைய தன்மைக்கேற்ப இந்திய குடிமக்களை வளர்ப்பதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் என்று கோத்தாரி சொன்னார், ராஜீவ்காந்தி சொன்னார். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? 4வது தொழில் புரட்சி அமைக்கணும்னு சொன்னீங்க. தொழில் புரட்சி அமையுங்க. சமத்துவமும் ஜனநாயகமும் மனிதநேயமும் வளரவில்லை என்று சொன்னால் எந்த சர்வாதிகாரமோ அல்லது ஒரு ஜனநாயகமோ தழைப்பதில்லை. நீங்க எந்த தொழில் புரட்சியும் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு? மனிதநேயத்துக்கு இங்க இடம் கிடையாது, ஜனநாயகத்துக்கு இடம் கிடையாது, இந்திய அரசியலமைப்புக்கு இடம் கிடையாது. முதல்ல கல்வியினுடைய தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஏன் பாஸ் போடுறாங்க, ஏன் ஃபெயில் போடுறாங்க, ஏன் அந்த சர்க்குலர் கொண்டு வராங்கன்னு நம்ம முடிவுக்கு வர முடியும். ஏன்னா நீங்க யாரும் படிக்கக்கூடாது. இவ்வளோ படிச்சு ஜிஆர் இன்னைக்கு உயர்கல்வியில் 74 அப்டேட் பண்ணியாச்சு. நான் இதே சேனல்ல 3 மாதத்துக்கு முன்படி சொன்ன இது வேற. இன்னைக்கு 74 வந்துட்டான். ஆனா பள்ளிக்கல்வித்துறையில 100 இருக்கு. ஆனாலும் இப்படி இருக்கக்கூடிய தமிழகத்திலேயே இன்னைக்கும் கிராமங்கள்ல 2 சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். ஒரு ஜாதி இன்னொரு சாமி கும்பிடுறான், தாழ்த்தப்பட்ட இன்னொரு சாமி, 2 மாரியம்மா, 2 விநாயகர், 2 முருகன், 2 சரஸ்வதி கும்பிட்டு இருக்கான் இந்த தேசத்தில். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல ஜாதி கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கயிறு கட்டிட்டு போறான். நீதிபதி சந்துரு அவர்களுடைய அறிக்கையை எடுத்து படிங்க. எப்படி இருக்கு? அதை மாத்துங்க. நீங்க அதை மாத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. மத்திய கவர்மெண்ட் உறுதுணையாக இருங்கள். அப்படி இல்லாமல் ஏற்கனவே பள்ளிக்கூடத்துக்கு இப்பதான் ஸ்ட்ரீம் லைன் ஆகி வர்றான். பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தை வருகிறான் என்று சொன்னால் சமூக கட்டமைப்பை புரிந்து கொண்டு அவன் சமுதாயத்தில் ஈடுபட போகிறான் என்று அர்த்தம். அதுதாங்க கல்வி. நீங்க ஸ்கில் மட்டும் வளர்க்கறது கல்வியினுடைய பயன் கிடையாது. அவன் நீங்க ஒரு விளிம்பில இருக்கக்கூடியவன் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றான். பள்ளிக்கூடம் என்பது ஒரு மனிதனை, ஒரு குழந்தையை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர்றது. மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர்றது நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்க. நீங்க நீங்க திறன் வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, திறமை வேணும், எல்லாம் பாஸ் பண்ணிட்டான்னா எல்லாமே திறமையா ஆயிடுன்னு. ஆனா நீங்க என்ன பாலிசியில வகுத்திருக்கீங்க? பாலிசியில அது நீங்க சொல்ற வார்த்தைக்கும் நீங்க வச்சிருக்கிற பாலிசிக்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? புரியுது. எனவே சமூகமயமாக்குவதும் இந்திய அரசியலமைப்பை சொல்லக்கூடிய சமத்துவத்தை பேணுவதும் சமத்துவத்தை கற்றுக் கொடுப்பதும் தான் கல்வியினுடைய நோக்கம். நீங்க இப்படி இந்திய அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாதான் குழந்தைகள் மேலும் மேலும் வரட்டும் வரட்டும் வரட்டும். எங்க இப்படி இருக்கக்கூடிய தமிழகத்திலே இவ்வளவு தகராறு இருக்கு. பீகாரை மாட்டிக்கிட்டு எப்படி முடிச்சுக்கிட்டு இருப்பான், ராஜஸ்தான் எப்படி முடிச்சுக்கிட்டு இருப்பான்? சரி, இப்படியான தமிழகமே நீங்க தவிக்குதுன்னா நீங்க மத்திய பிரதேசத்தை நினைச்சு பாருங்க. சார், அவர் சாரு ராமசுப்ரமணியம் சார் பேசிட்டு இருக்கும்போது வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. சார், இதை இவர்கள் நடைமுறைப்படுத்த போகிறார்கள். சார், இதை நடைமுறைப்படுத்த போற கெசட்ல வெளியிட்டாங்க. சார், வெளியிட்டாங்க. இதை 16/2024 டிசம்பர். சரி, சார் சொல்றாரு பப்ளிக் இல்ல, ஸ்கூல்ல தான் நடத்துறாங்கன்னு. அப்படின்னு எங்கேயுமே இல்ல. அமெண்ட்மெண்ட்லயும் கிடையாது, கெசட்லயும் கிடையாது, என்ஐபிலயும் கிடையாது. அவர் சார் எங்க பார்த்தாருன்னு அவர் தெரியல, வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. அதாவது இன்னொன்னு சொன்னார் சாரு, அசர் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் 2024 604 டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தாங்க. ஆல் ஓவர் ஸ்டேட்ல, அதாவது தேசத்தில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் 414 பிளாக், ஒரு பிளாக்குக்கு ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் தான் எடுத்தாங்க. அவங்க எடுத்தது சிபிஎஸ்சி சிலபஸ். யார்கிட்ட எடுத்தாங்க? ஸ்டேட் போர்டு சிலபஸில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸ் கொண்டாந்து வச்சிங்க. சரி, ரைட்டு, விட்டுருங்க அதை. நீங்கள் அதே முரண். அதாவது நீங்கள் ஒரு புள்ளி விபரம் எடுக்கணும், ஒரு சர்வே எடுக்கணும்னா நாம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ரிசர்ச் மெத்தடாலஜியில் எம்எட்ல இருக்கு, பிஎட்ல இருக்கு, ரிசர்ச் மெத்தடாலஜியில் இருக்கு. அதுக்கு முரணா அவங்க எடுத்தாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கல, அதை விட்டுருங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க பிரைவேட் கம்பெனி. அவங்க எடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. நான் என்ன கேட்குறேன், ஆளுநர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லும் போதும் அதே தான் சொன்னார். ஏங்க NAS நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே ஒன்றிய அரசாங்கம் நடத்துனது 2025 இப்பதான் 4 மாசம் ஆகுது. அதை நீங்க ஏன் சொல்ல மாட்டிருக்கீங்க? SLAS ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே நடத்துனீங்க, அது ஏன் நீங்க சொல்ல மாட்டிருக்கீங்க? 2 ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த ரிப்போர்ட்டை நீங்க சொல்ல மாட்டீங்க. 2024 கொரோனா காலத்துக்கு பிறகு கல்வி நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சும்மா சாம்பிள் எடுத்தாங்க. சார் சொல்ற மாதிரி விளையாடிட்டு இருக்கிற பசங்க, கிரவுண்ட்ல இருக்கிற பசங்க, அதையே சொல்லி எங்களுடைய தமிழக மாணவர்களுடைய கல்வியை இழுக்குப்படுத்துறீங்க. ஆசிரியர்கள் ஏன் நீங்க இழுக்குப்படுத்துறீங்க? இழுக்குப்படுத்துறதுல நீங்க நான் ஒத்துக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, பண்ணலாமா இப்படி? நீங்க
ரெண்டாவது வந்து என்ன கேக்குறீங்க எல்லாம் பண்ணா ரெண்டாவது வந்து நீங்க இங்க பாருங்க சார், நீங்க தேர்வு வைக்கிறது அவனை ஃபெயில் ஆக்குறது வந்து சைக்காலஜிக்கலா தாழ்வு மனப்பான்மைக்கு உட்படுத்துதல். சார் இது தாழ்வு மனப்பான்மை வார்த்தை கிடையாது, அது ஒரு தேரி. ஆல்பர்ட் அட்லர் எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட் அவர் சொல்றாருங்க, ஒரு குழந்தைக்கு படிக்கின்ற போது உயர்வு மனப்பான்மை வேண்டும். தாழ்வு மனப்பான்மை இருந்தா அந்த குழந்தை அந்த நாலேஜை கத்துக்கிறதுல இருந்து இன்னைக்கு வெளியே போயிடும். இன்னைக்கு வந்து ஏஐன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்முடைய அறிவே ஒரு செயற்கை அறிவு தான் அது. நீங்க செயற்கை அறிவை கற்றுக்கொண்டு வருகின்ற போது அந்த குழந்தை அவனை வந்து பயத்துக்கு ஏன் உள்ளாக்குறீங்க தெரியுமா? பயம் யாருக்கு வரணும்? யாருக்கு தேவைப்படுது பயம்? ஒரு மன்னருக்கு தேவைப்படும், ஒரு சர்வாதிகாரிக்கு தேவைப்படும். நீங்க ஜனநாயகத்தை நடத்த போறீங்களா, சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டத்தை பண்ண போறீங்களான்றத எஜுகேஷன்ல உங்களுடைய அணுகுமுறை இருக்கிறது. நீங்க ஏன் குழந்தைய பயமுறுத்துறீங்க? ஒரு குழந்தையை ஏன் வெளியே ஏத்துறீங்க? அவனை பள்ளியிலிருந்து ஒரு குழந்தையை வெளியேற்றுவது என்பது பள்ளியிலிருந்து வெளியேற்றுவது மட்டுமல்ல, சமுதாயத்திலிருந்தே வெளியேற்றுவது. நீங்க அமைப்பு சாரா தொழிலாளிகள் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. சமூகம் சாராத மனிதனாக அவன் உதிரியாக நீங்கள் மாற்ற பார்க்கிறீர்கள். நீங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு கல்லூரிக்கோ காமராஜரோ அம்பேத்கரோ காந்தியோ ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க? சமூக மனிதனாக மாற்றுகிறார்கள். எனவே அசர் ரிப்போர்ட்டை பேசிக்கிட்டு ஆளுநர் இருப்பது போன்று நம்ம அதை கண்டினியூ பண்ண முடியாது. நீங்க வந்து அதன் பிறகு 2 ரிப்போர்ட் வந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்ல நல்லா இருக்கு கல்வின்னு சொல்லிட்டு NAS ஒன்றிய அரசாங்கம் நடத்தின கேள்விகள் தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எப்படி நடத்துறாங்க? அந்தந்த மாநில அரசாங்கத்தினுடைய பாடத்திலிருந்து அவர்கள் கேள்வி வைத்தார்கள். ஓகே சார், நம்ம பத்திரிகைகளில் படிக்கிறோம் சார், 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு, 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை சூசைட் பண்ணிக்கிச்சுன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ஆசிரியர் பயிற்றுனராகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் அரசாங்கத்தினுடைய இந்த தற்கொலைகள் குறித்த அவங்கள வந்து சைக்கலாஜிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது குறித்தும் ஏதாவது இந்த அரசாங்கத்தில் ஏதாவது திட்டங்கள் இருக்கா சார்? ஸ்கூல் எஜுகேஷன் லெவல் தமிழகத்தில் வந்துங்க ஒரு பள்ளியிலையும் சைக்காலஜிக்கலாக குழந்தைக்கு வழிகாட்டுவதற்கு குழு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளியிலும் அந்த குழு இருக்கிறது. அந்த குழு என்ன செய்யும் அப்படின்னா, உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளான குழந்தைக்கு நீங்க கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு பேஸ்ட் ஆன் போக்சோ ஆக்ட். அந்த ஆக்ட் வந்த பிறகு அதை வந்து ஒரு மையமாக வைத்து நீங்க வந்து உளவியல் குழுக்களை நம்ம அமைச்சிருக்கிறோம். அது வந்து அதே அந்த போக்சோ ஆக்ட் படி நீங்க கொடுக்கறதுன்னா, இப்ப குழந்தை வந்து பரீட்சையை பார்த்து பயப்படுகிறதுனா அதுவும் அதுக்குள்ள அடங்கிடுது. அதே மாதிரி குழந்தைக்கு வந்து டிப்ரெஷன், அதாவது ஒரு 40 வயசு 50 வயசு ஆன ஒரு அடல்ட்டா இருந்தாருன்னா அவருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, டிப்ரெஷன் ஆகலாம், ஆன்சைட்டி ஆகலாம். ஆன்சைட்டி என்பது பதற்றமாகிறது. இப்பொழுது ரிப்போர்ட் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய 10வது குழந்தை 12வது குழந்தைக்கு நீங்க ரிப்போர்ட் எடுத்து, நீங்க சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா, நான் சைக்காலஜிஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட நீங்க உட்காந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவனுக்கு ஆன்சைட்டி இருக்கு, அவனுக்கு டிப்ரெஷன் இருக்கு. நீங்க கீழே கொண்டு போயிட்டு நீங்க 8வது குழந்தைக்கு நீங்க அவனுக்கு நீங்க வந்து சர்வே எடுத்தீங்கன்னா, அவனை 10 கேள்வி கேட்டீங்கன்னா 10 கேள்விக்கு 2 கேள்விகளுக்கு மட்டும் தான் அவன் பதில் சொல்றான். ஏன்னா அவன் பதட்டம் அடைகிறான். அவன் சொல்ல வந்த விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய தமிழகத்திலே இந்த நிலைமை என்று சொன்னால், அவன் வந்து நீங்க சைக்காலஜிக்கலா பாதிக்க மாட்டானா? உளவியல் ரீதியாக பாதித்த பிறகு ஆல்பர்ட் அட்லர் சொல்ற மாதிரி நீங்க கல்விக்கு அந்த குழந்தையை அழைத்து வரவே முடியாதுன்றார். ஆகவே உயர்வு மனப்பான்மை வேணும்ன்றார். அந்த மனப்பான்மையை வந்து இவங்க என்ன பண்றாங்க, கீழே இழுத்துட்டு வராங்க. எல்லாருமே தாழ்வு மனப்பான்மைக்கு உண்டாக்கி, பயத்துக்கு உண்டாக்கி, நீங்க வந்து ஒரு குழந்தை வந்து சமுதாயத்தை பார்த்து பள்ளிக்கூடத்தை பார்த்து பயப்படுதுன்னா, அது வந்து பள்ளிக்கூடத்தை பார்த்தோ பாடத்தை பார்த்து பயப்படலைங்க. பள்ளிக்கூடம் என்பது சமுதாயத்தினுடைய ஒரு சிம்பிள். சமுதாயத்தில் நீ எப்படி நடக்க போறன்றத பள்ளிக்கூடத்தில் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ சமுதாயத்தை பற்றி நீங்க பயப்பட வைக்கிறீங்களா? நீங்க